ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். சேராஸ் ரிபப்ளிக் லிமிடெட் சேல் அப் டு 50% ஆஃபர் 23rd to 30th January 2026. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். கச்சேரி பச்சை மஞ்ச கருப்பு தமிழன் தான். வேர் இஸ் த பார்ட்டி. அதுக்கப்புறம் தேனில்லாம புட்டு வச்ச நத்தியில் பொட்டு வச்ச உன்னோட ஒட்ட வச்ச ஒய்யால எல்லாம் ஸ்பீடு சாங். கண்ணு ரெண்டு ரங்கராட்டினோம் சுத்தும் பூமி, அது நீ காதலுக்கும் பொண்ணு காதலுக்கல்லைன்னா எல்லாமே ஸ்பீடு சாங். மெல்லிசைமன்னர் MSV சார் தான் எனக்கு வந்து நான் படிக்கும்போது கூட வாங்காத மார்க்கை நான் அந்த பாட்டு பாடும்போது வாங்கினேன். அதில் வெற்றி பெறக்கூடிய பாடகர்களுக்கு வந்து இசைப்புயல் AR ரஹ்மான் சார்கிட்ட பாடுறதை அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினது என்னுடைய காட்ஃபாதர் BH அப்துல் ஹமீத் சார். அடுத்த நாளே என்னுடைய காட்ஃபாதர் அப்துல் ஹமீத் ஐயா வந்து இசைப்புயல் AR ரஹ்மான் சார் ஸ்டுடியோ வர சொல்லி, அவர் ஸ்டுடியோவில் ஃபஸ்ட் டைம் நைஸ், நல்லா இருக்குது வாய்ஸ், கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணுவோம், நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி. பொதுவாக வந்து இன்றைக்கி பழகிற நம்ம எத்தனையோ பேர் ஒரு மாதம் 2 மாதத்தில் நம்ம மறந்துடுறாங்க. ஆனால் அதை சொன்ன வார்த்தையை மறக்காமல் அந்த வாக்கை காப்பாற்றினாருன்னு தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு சாங்கு, அதுவும் இசைப்புயல் AR ரஹ்மான் சார்கிட்ட, அதுவும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சாரோட டைரக்ஷன். இடையோர தூவல் சிறையே துயில் தூக்கி போ தீக்குருவியாய் தீங்கனியன தீக்கைகளை தீஞ்சுவையன நந்திதா. நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம ஆனா தமிழ்நாட்டுக்கே பார்ட்டி தான். முன்னெல்லாம் ஒரு பொண்ணு வேணும்னா நாங்கள் காலேஜுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் போனோமுங்க. இப்பெல்லாம் ஒரு பொண்ணு வேணும்னா நீங்கள் கிளப்புக்கும் பப்புக்கும் தான் வரணுமுங்க. என்னடா லைஃப் இது, என்ஜாய் பண்ணுற வயசு இது, வேர் இஸ் த பார்ட்டி, அவங்க வீட்டில் பார்ட்டி. என்னை உன்னிடம் இழக்கிறேன், இருந்தும் இல்லையா இருக்கிறேன், முன்னும் பின்னும் சின்னம் வைப்பேன் சின்ன சின்னதாய். நானும் பாடியிருப்பேன், நரேஷ் ஐயர் பாடியிருப்பார், அப்புறம் ஆலாப் ராஜு, 3 பேரும் பாடியிருப்போம். இதில் என்ன ஆச்சரியன்னா, என் வாய்ஸை கண்டுபிடிச்சி சில பேர் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நமக்குன்னு ஒரு குரலும் தனித்தன்மை இருக்குது அப்படின்னு அவங்களாம் சொல்லும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் ஹாரிஸ் சாருக்கு என்ட்ரி. அதில் என் வாய்ஸை கேட்டு எனக்கே ஆச்சரியம்ப்பா, வாய்ஸ் வித்தியாசமாக இருக்க, ஒரு மாதிரி எட்டனா பொட்டு வச்சா, அதை தான் நான் பாடினது. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ப்ரொடியூசர் அதுவும் பாம்பே சிங்கர்ஸ் ஏதோ மாற்றினதுனால அவருக்கு அதுவும் ஒரு வருத்தம். ஓடி விளையாட அது கூட நக்குல் சார் தான் முதல்ல பாடுறதா இருந்துதான். அவர் ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்ததுனால இந்த பாட்டை ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் முகேஷே வச்சு ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேர் அவங்களே சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். முகேஷ், உன்னோட நிற்கிறப்ப உள்மூச்சு தித்திக்குதே, நீ தள்ளி போகிறப்ப ஏன் ஆவி பத்திக்குதே, சூப்பரே ஆட்டம் சூப்பரே. கானா கற்றுக்க வந்தேன் நான் உங்கள் வீட்டில், பெட்ரோல் இல்லாத காராட்டம் நின்ன ரோட்டில், லவ் லெட்டரு எழுத ஆசைப்பட்டேன் இன்னும் எழுதல, தனியாளா சிகரம் தொட்டேன் சரித்திரமா உயர்ந்து புட்டேன், தலையும் நான் தானே தளபதி நான் தான், அகில உலக சூப்பர் ஸ்டார் யாரு வேற யாரு நான் தானே பாரு, என்னை வாழ்த்தி பாரு, வாழ்க்கை செழிக்கும், என்னை வணங்கி பாரு, மோட்சம் கிடைக்கும். ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்க வினேதா சிவகுமார். இன்னைக்கு நம்ம பாட்டு கேசட் ஃப்ரம் சோல் டு சவுண்ட்ல ஒரு சூப்பர் டேலண்டட் சிங்கர் வந்திருக்காரு. இவர் பாடின பாடல்கள்லாம் கேட்டிங்கன்னா இவர் அந்த பாட்டு பாடியிருக்காரு, அப்படி ஒரு ஹம்பிளா இருப்பாரு. பட் சச் அ ஹியூஜ் டேலண்ட். கச்சேரி ஸ்டேஜ்லையும் சரி, மூவி சாங்ஸும் சரி, அத்தனை ஜான்ராவையும் வந்து தனக்காக ஓன் பண்ணியிருக்காரு அந்த சாங்ஸ்லாம். முகேஷ் சார் நம்ம கூட இருக்காரு. ஹாய் முகேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு வினீதா. எனக்கு உங்க சாங்னு வந்தாலே என்னோட ஃபேவரட், எப்பவுமே ரீசெண்டா எப்பவுமே என்னோட பிளேலிஸ்ட்ல இருக்கிற சாங் பாத்தீங்கன்னா தீக்குருவி அப்படிங்கிற சாங். எனக்கு அது ஃபர்ஸ்ட் சாங்னு எனக்கு இப்பதான் தெரியும். ரஹ்மான் சார் தான் உங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு ஆக்சுவலி. அண்ட் அந்த எப்படி உங்களை ஃபைண்ட் பண்ணாரு, அது எப்படி நடந்தது? ராஜ் டிவின்னு தனியார் தொலைக்காட்சி, அதுல வந்து ராஜகீதம் ஒரு நிகழ்ச்சி, இப்போ எப்படி நிறைய சிங்கிங் காம்படிஷன் சேனல்ஸ்ல நிறைய நடக்குது இல்லையா, அந்த மாதிரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 சேனலில் தான் இந்த சிங்கிங் காம்படிஷன் நடந்தது. ஒன்று சன் டிவியில் வந்து சப்தஸ்வரங்கள், ராஜ் டிவியில் ராஜகீதம். அதில் ராஜகீதமில் நான் காம்படிஷனில் கலந்துக்கிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் தான் ஓட்டே போடுவாங்க. அவங்க அடுத்தடுத்த ரவுண்டை செலக்ட் பண்ணி நம்ம சிங்கர்ஸ் அனுப்புவாங்க. அதில் செலக்ட் பண்ணி ஃபைனல் வரைக்கும் வந்தேன். ஃபைனலில் பார்த்திங்கன்னா ஜட்ஜஸ் வந்து ஆடியன்ஸ் இல்லை, மெல்லிசைமன்னர் MSV சார், அப்புறம் SPB சார், S.A. ராஜ்குமார் சார், பரத்வாஜ் சார்,
சங்கர் கணேசன்னா, அந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸு, இந்த மாதிரி டைரக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு மார்க் போட்டாங்க. குறிப்பாக மெல்லிசெமனர் எம்எஸ்வி சார் தான் எனக்கு வந்து நான் படிக்கும்போது கூட வாங்காத மார்க்கை நான் அந்த பாட்டு பாடும்போது வாங்கினேன். ஸோ அவர் எனக்கு என்னை ஒரு சிறந்த பாடகனாக எம்எஸ்வி ஐயா தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய பாடகர்களுக்கு வந்து இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட பாடுறதை அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினது என்னுடைய காட்ஃபாதர் பிஹெச் அப்துல் ஹமீத் சார். அப்போ அந்த நிகழ்ச்சியில் எம்எஸ்வி சார் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணோன்னே வின்னராக என்னை அனௌன்ஸ் பண்ணோன்னே அடுத்த நாள் என்னுடைய காட்ஃபாதர் அப்துல் ஹமீத் ஐயா வந்து இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார் ஸ்டுடியோ வர சொல்லி, அவர் ஸ்டுடியோவில் ஃபஸ்ட் டைம் ரஹ்மான் சாரை பக்கத்தில் பார்க்குற ஒரு சான்ஸ் எனக்கு. அதுவும் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, ரஹ்மான் சார் வந்து ஸ்டுடியோவிலேருந்து அந்த சிங்கர் வந்துட்டாரா, அவர் உள்ளே வர சொல்லுங்கள் அப்படிலாம் இல்லை. அவர் வந்து என்னை வந்து நீங்கள் தான் முகேஷா, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ரொம்ப ஹம்பலாக என்னை உள்ள ஸ்டுடியோ கூப்பிட்டு போயிட்டு, சரி என்ன பாட்டெலாம் பாடுறீங்கன்னு பாடி காமிச்சோன்னே, நைஸ், நல்லா இருக்குது வாய்ஸ், கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணுவோம், நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அது நடந்து ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணோன்னே மறக்காமல், பொதுவாக வந்து இன்றைக்கி பழகிற நம்ம எத்தனையோ பேர் ஒரு மாதம் 2 மாதத்தில் நம்ம மறந்துடுறாங்க. ஆனால் அதை சொன்ன வார்த்தையை மறக்காமல் அந்த வாக்கை காப்பாற்றினாருன்னு தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு சாங்கு, அதுவும் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட, அதுவும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சாரோட டைரக்ஷன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹரிணி மேடமோட டூயட் பாடுறது. அப்புறம் மலையாள மியூசிக் டைரக்டர், பெரிய மியூசிக் டைரக்டர் ஜான்சன் சாரும் அதில் பாடியிருந்தார். ஸோ இந்த மாதிரி பெரிய கூட்டணியில் நான் ஒரு சிங்கராக அதில் பாடினது, அதை விட முக்கியம், தமிழ் ரொம்ப ஒரு கடினமான ஒரு தமிழ் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து எனக்கு வந்து நிறைய ஸ்டேஜ் ஷோவில் பக்தி கச்சேரியில் தான் நான் பாடி சிங்கராக வந்தேன். அப்போ அதில் நான் அதிகமாக பாடினது வந்து டிஎம்எஸ் சார், சீர்காழி கோவிந்தராஜன் சார், டிஆர் மகாலிங்கம் சார், இன்னும் சொல்லப்போனால் முதல்ல பாடின கேபி சுந்தராம்பாளம்மாவோடைய பழம் நீயப்பா. இந்த மாதிரி அவங்க லெஜண்ட்ஸோட சாங்ஸ் எல்லாம் பாடினதுனால தமிழ் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்தது பாடுறதுக்கு. அப்போது இந்த மாதிரி கடினமான ஒரு தமிழ் உச்சரிப்பு உள்ள ஒரு பாட்டை ரஹ்மான் சார் பாடுறதுக்கு முன்னாடியே சொன்னார், தமிழ் நல்லா கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்தாங்க. சரிங்க சார், ஃபஸ்ட்டு டே ரெக்கார்டிங் அன்றைக்கி பண்ண முடியல. ஸோ சாதனா சர்க்கம் மேடம் வேறு ஒரு ரெக்கார்டிங்காக வந்ததுனால, நீங்கள் நாளைக்கு வந்து பாடுங்க அப்படின்னு கேசட் கொடுத்துனாங்க. ஸோ மறுநாள் 5 மணிக்கு தான் போகணும். அது காலையில் வீட்டில் இந்த காயத்ரி மந்திரம் ஓதுவாங்களே, அந்த மாதிரி அந்த பாட்டை அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் பாடினேன். சார் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஓகே பண்ணார். இந்த பாடல் பாடலன்னா எப்படி இந்த நிகழ்ச்சியே இந்த பாட்டுல தொடக்கமா நம்ம வந்து நான் எல்லா இன்டர்வியூலையும் பொதுவாக பல்லவியில இருந்தா பாடுவேன். இன்னைக்கு நம்ம சரணம் இருக்கணும், ஏன்னா நீங்களும் சிங்கர், அதனால நம்ம 2 பேரும் பாடலாமே. கண்டிப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். கண்டிப்பா. சில்லிடவா சிக்கிடவா கிரங்கிடவா கிரிக்கிடவா கைத்தோடு தந்திரா, அடியாள் உடலில வாழ் இடைவெளி நுரையா மறையாதா நிறைத்திடு நந்திதா, இடை ஓர 3ஆம் பிறையே முத்தம் ஏந்திவா, இடை ஓர தூவல் சிறையே துயில் தூக்கி போ. தீக்குருவினை தீங்கைகளை தீங்கைகளை தீஞ்சுவைன, தீக்குருவியாய் தீங்கனியன தீக்கைகளை தீஞ்சுவையன, தீப்பொழுதினை தீண்டுகிறாய் நந்திதா பூமந்திர தீ துண்டுகிறாய், தீயினை தீநதியில் தேடுகிறாய் நந்திதா. அப்படி வரும். எனக்கு அந்த சங்கதி தான் ரொம்ப பிடிக்கும் நீங்க பாடினது. அப்படி அது ரொம்ப கொஞ்சம் ஒரு டென்ஷனான இடம் தான் அந்த இடம் பாடும்போது. ஆனால் சார் ரொம்ப என்கரேஜ் பண்ணார், இல்லைன்னா என்னால் பாடியிருக்க முடியுமா தெரியல. அவர் ஒவ்வொரு லைனையும் என்னை என்கரேஜ் பண்ணனால தான் பாட முடியும். மீ பீங் ரஹ்மான் சார் ஃபேன், அவருக்கு நீங்க பாடின பாடலாம் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து தினம் தினம் தீபாவளி வரலாறு படத்துல சூப்பர் பாட்டு. கொஞ்சம் வந்து அண்டர் ரேட்டட் சாங் தான், அது வெளியில யாரும் பாட மாட்டாங்க. பட் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அந்த பாடல். அதுவும் உங்க வாய்ஸ்ல சூப்பரா இருக்கும். அதோட அனுபவம். ஆமாம், அந்த பாட்டு எப்படின்னா, கண்களால் கைது செய் படத்துக்கு அப்புறம் சாமி துரானன் தான் அங்கே இன்சார்ஜ் எல்லாம் பண்ணுவார், மேனேஜர். அப்போது ஒரு நாள் நான் வந்து பாண்டிச்சேரிக்கு நிகழ்ச்சிக்கு ப்ரோக்ராமுக்காக போய்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டேன். திடீர்னு சாமி துரானன் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக தான் பேசுவார். நீங்களே கேட்டிருப்பீங்க, அவர் எப்பவுமே தம்பி எங்கே இருக்க, உடனே வர சொன்னார் அண்ணன், இப்படி தான் இருக்கும். சுபையான அப்படி தான் இருக்கும், பரபரப்பாகவே பேசுவாரா. அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் நான் வந்து இப்போ பாண்டிச்சேரி அண்ணா கட் பண்ணிட்டீங்கண்ணா, நான் இப்போ பாண்டிச்சேரி போயிட்டுருக்கேன். ஐயோ அண்ணன் உடனே வர சொன்னார்ப்பா, அண்ணன் நைட்டு ஊருக்கு போனோம். அப்படிங்களாண்ணா, சரிங்கண்ணா. இப்போ நான் கச்சேரி கொடுத்தவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ரஹ்மான் சார்கிட்ட சான்ஸ் கூப்பிட்றாங்க ரெக்கார்டிங்கு, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா. அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. உடனே பரவாயில்ல, நீங்கள் முதல்ல அதை பாருங்கள். இன்னும் உடனே நான் ரிட்டர்ன் வந்து சென்னை வந்துட்டுருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன காமெடி நடந்ததுன்னா, நான் வந்து பாட போனால் எனக்கு இந்த பாட்டு ரெக்கார்டிங் வந்து முடிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர் கல்பனா,
அவங்களும் சோனு கக்காரன் சிங்கர் எல்லாம் பாடின பாட்டு. ரஞ்சித் நாங்கள்லாம் ஒன்றா பாடின பாட்டு. தினம் 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 தீபாவளி எங்கள் திருவடிகளில் புஷ்பாஞ்சலி அப்படி வரும். நான் வந்து இது தொத்தா புரண்டோய் தொட்டா சீனி சக்கரட்டோய் வந்த மாப்பிள்ளைக்கு விருந்து பாரு ஹோய். நானும் ரஞ்சித்தும் சேர்ந்து பாடின பாட்டு தான் இது. சொந்த புறம் போனா சத்துணவு தாண்டி அந்த புறம் வந்தோம் என்ன தருவ சீண்டி மாமியார் வீட்டு மஜா மஜா மஜாவுக்கு நாங்க கேரண்டி இப்படி வரும் பாட்டு. அஜித் சார் படம், KS ரவிக்குமார் சார் படம் வேறு. அப்போது இந்த பாட்டை பாடுறதுக்கு முன்னே பாடி முடிச்சதுக்கப்புறம் நடந்த காமெடி என்னென்னா, சாமிதுரை அண்ணன் வந்து கேட்குறாரு, ஏப்பா உங்கள் பேர் என்னப்பா? முகேஷ் தானப்பா? ஆமாம் நான் முகேஷ் தான். இல்லை வேறு எதாவது பேர் இருக்காப்பா? இல்லை நான் முகேஷ் தான் என் பேர், என்னோட ஒரிஜினல் நேம் ஆனால் பீர் முகமது. அதான் நான் பார்த்தேன். என்னப்பா நீங்கள் உங்கள் ஒரிஜினல் நேம் சொல்லக்கூடாது. ஏன்? இல்லை ரஹ்மான் சார் வந்து உங்கள் ஒரிஜினல் நேம்னு ஞாபகம் வச்சுருக்காரு, பீர் முகமதுன்னு ஒருத்தன் பாடினானே அந்த சிங்கரை வர சொல்லியா அப்படின்னாரு. நானும் டைரியை புரட்டுறேன், எங்கெல்லாம்ப்பா முகமது அஸ்லாம் முஸ்தஃபான்றது பீர் முகமதுன்னு ஒரு சிங்கர் நேமே இல்லை. நான் போய் 1 மணி நேரமாக தேடிட்டு, ஆனால் பீர் முகமதுன்னு உங்ககிட்ட யாருமே பாடலை. நான் அதான்ப்பா கண்களால் கைது செய்யல ஒரு சிங்கர் பாடினானே அந்த தம்பிப்பா, ஆனால் அவர் பேர் முகேஷ்ண்ணே. அவன் முகேஷ் தான், பீர் முகமது தான் ஒரிஜினல் நேம். அப்புறம் தான்ப்பா தெரிஞ்சுது, என்னப்பா சொல்லக்கூடாதா அப்படின்னு. இது அவர் அந்த டைமில் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக டென்ஷன் ஆக்கி விட்டார் ரகுமான் சார் சொன்னதுனால. அந்த புக்கை அவர் ஒரு பெரிய புக் வச்சுருப்பாரான், அதில் தான் எல்லார் பேரையும் எழுதி வைப்பார். அது அந்த காலத்து பழக்கம் இல்ல. ஆமாம், பாருங்க அதை வச்சு தேடி ஒரு வழியாக டென்ஷன் ஆகிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி அப்படி வந்த ஒரு பாட்டு, திடீர்னு அமைஞ்ச ஒரு பாட்டு அது. அதுவும் அஜித் சாருக்கு வேற பாடின ஒரு பாட்டு. இந்த ஒரு சாங் பாடி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எப்படி வந்து உங்க மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து பார்த்தாங்களா, இல்லை நீங்க போய் இந்த CD எல்லாம் கொடுப்பாங்களே ரெக்கார்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணீங்களா? நான் அந்த மாதிரி வந்து என்ன பண்ணேன்னா, CD ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து இசைஞானி இளையராஜா சாரோடைய மேனேஜராக அப்போ சுப்பையா அண்ணா இருந்தார். அவர்கிட்ட நான் வந்து CD கொடுக்கறதுக்காக போனேன். அப்போ போகும்போது அதில் ராஜா சார்கிட்ட வாசுன்னு ஒரு அண்ணன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் நல்லா எனக்கு தெரியும். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இப்போ சுப்பையானக்கிட்ட ஒரு CD கொடுத்து வைங்க முகேஷ் அப்படின்னு. நான் போய் சுப்பையானே இந்த மாதிரி நான் முகேஷ்னு சிங்கர்னே, இப்போ நான் நிறைய படம் பாடியிருக்கேன், நான் முதல் படம் ரஹ்மான் சார்கிட்ட பாடியிருக்கேன், நீங்கள் சார்கிட்ட ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கண்ணே அப்படின்னு. உங்களை தெரியும் முகேஷ், நீங்கள் CD எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களை கண்டிப்பாக ஒரு நாள் நான் கூப்பிடுவேன், சார்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி ஒரு 10-15 நாள் தான் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் சுப்பையானை ஃபோன் பண்ணி, முகேஷ் இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது, நீங்கள் உடனே கலசா ஸ்டூடியோக்கு போகணும் அப்படின்னாரு. அப்படிங்களா, சரிங்கண்ணா. இப்போ கலசா ஸ்டூடியோன்னும் போது பிரசாத் ஸ்டூடியோனா ராஜா சார் நம்மளுக்கு தெரியும், கலசா ஸ்டூடியோ அப்படின்னும் போது எங்களுக்கு யுவன் சங்கர் ராஜா சார் தானே அங்கே நிறைய இருக்கும் ஒர்க்கெல்லாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, நீங்கள் கூட ஒரு ஃபீமேல் சிங்கர் யாராவது கூட்டிகிட்டு போங்க, இது ஒரு டூயட் சாங் அப்படின்னு. அப்படியாண்ணா சரிண்ணா. அப்போ எனக்கு பிரியதர்ஷினிலாம் நாங்கள்லாம் லைட் மியூசிக்கில் ஒன்றா நிறைய பாடிட்டு இருந்தோம். அப்போ அவங்களும் படத்துக்கு பாடிட்டு இருக்காங்க, ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நானும் இந்த மாதிரி பாடிட்டு இருக்கேன். அப்போது பிரியா இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டிங் சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் போவோம் அப்படின்னு. 5 மணிக்கு போகிறோம். ஸ்டுடியோக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். திடீர்னு வெளியே வந்து, இங்கே முகேஷ் யார் அப்படின்னு கேட்டது பாருங்க, சிம்பு சார். சார் நான் தான் சார் அப்படின்னு. நான் தான், என் படத்துக்கு தான் நீங்கள் பாருங்க. சிம்பு சார் எப்படி ரஹ்மான் சார் கூடும்போது ஒரு அதிர்ச்சி எனக்கு இருந்தது, அதே மாதிரி சிம்பு சார் வந்து கூடும்போது இருந்தது. இது மாதிரி என் படம் தான் இது, நீங்கள் வந்து சென்னை ஸ்லாங்லாம் பாடுவீங்களா? சார் ட்ரை பண்ணுறேன் சார், பாடுவேன், நிறைய ஸ்டேஜில் பாடியிருக்கேன். ஓகே, இது பக்கா லோக்கல் ஸ்லாங்காக இருக்கணும். அப்படியா, ஓகே அப்படின்னு. யுவன் சார் உள்ளே இருந்தார். இந்த பாட்டு அவர் சொல்கிற ஸ்டைலில் நீங்கள் பாடிக்குங்க அப்படின்னு. ஓகே சார். இப்போ வாசு அண்ணன் தான் எங்களுக்கு டியூன் சொல்லி கொடுக்குறாரு. அப்போது இது முகேஷ், இது வந்து அவங்க கொஞ்சம் நார்மலாக பாடிடுவார். சிம்பு சாரே பாடியிருந்தார் ட்ராக்கில். அவர் வாய்ஸை கேட்டு இது வந்து அந்த வாய்ஸ் இருக்கக்கூடாது, ஸ்லாங் வேறு மாதிரி இருக்கணும். அப்போது எப்படி பாடுறது, இன்னமா பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், ஓட்காவை போடலாம், ஓடி பாடி ஆடலாம், ஆல்ரெடி நேரமாச்சு பப்பும் தானே மூடி போச்சு, வேர் இஸ் அ பார்ட்டி, உங்கள் வீட்டில் பார்ட்டி, வேர் இஸ் அ பார்ட்டி, நம்ம வீட்டில் பார்ட்டி. இப்படி பாடினோன்னே சிம்பு சார் இதுதான் வேணும், இப்படியே பாடுங்க, பாட்டு முழுக்க இதே மாதிரி ஸ்டைலே வேணும் அப்படின்னு சொன்னார். அப்படி பாடி முடிக்கும் போது அந்த டைலாக்லாம் வரும். என்னப்பா இது கொஷலாகுது, டப்ளின் பாஷாலாம் மூட்டிக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம ஆனா தமிழ்நாடுகே பார்ட்டி தான், அப்படி ஒரு டைலாக் வரும். அது சொன்னோன்னா எல்லாரும் சிரித்து, நாங்கள் டோட்டல் ஸ்டுடியோவில் இருக்கிற எல்லாருமே சிரிச்சிட்டோம். நானும் சிரித்து அதுக்கப்புறம் இல்லை இதே மாதிரியே சொல்லுங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியே சொல்லி அந்த பாட்டு வந்து ஒரு ஜாலியாக போன ஒரு சாங். அதாவது நாங்கள் வந்து சுப்பையானங்கிட்ட கொடுக்கும்போது இந்த மாதிரி திடீர்னு இப்படி ஒரு வாய்ப்பு வரும்
ராஜா சார், யுவன் சங்கர் ராஜா சார் எங்க கிடைச்சாலும் அது பெரிய ஒரு சான்ஸ் தானே அது. பிரியாவும் சூப்பரா பாடியிருப்பாங்க. ஆமா. நீங்க தான் அவங்கள கூட்டிட்டு போனீங்கன்னு எனக்கு ஆமா. தெரியாது. So, செம ஸோ அப்போ நாங்கள் 2 பேரும் பாடினோம். எங்களுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய ஹிட்டு அந்த சாங் ஆகும்னு. ஆனால் சிம்பு சார் அன்னைக்கே சொன்னார், ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே, இந்த பாட்டு பாருங்க பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னார். அது சொன்ன மாதிரியே பெரிய ஹிட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அது அப்போது வந்து ரேடியோவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது ஆர்ஜேவாக இருந்தாங்க சின்மை தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்போ நான் காலையில் ஒரு 5 மணிக்கு தூங்கிட்டு இருக்க டைமில் ஃபோன் பண்ணுறாங்க. அண்ணா சூப்பர்ண்ணா, செம்மையாக பாடிருக்கீங்க, நீங்கள் பாடின பாட்டு என்ன பாட்டுமா, என்ன சாங் சொல்கிறீங்க, வேர் இஸ் த பார்ட்டி, சிலம்பாட்டம் படம், சிம்பு சார் படம், சூப்பராக பாடிருக்கீங்க, உங்களுக்கு செம்ம ஹிட் ஆகும் அப்படின்னாங்க. அதே மாதிரி பெரிய ஹிட்டு. சிம்பு சாரை சொன்னார், சின்மையும் சொன்ன மாதிரி அது எனக்கு ஒரு பெரிய ஹிட்டாக அமைஞ்சது அந்த சாங். அந்த டைலாக்லேருந்தே ஆரம்பிங்க. ஓகே, என்னப்பா இது கொஷலாகுது, டப்ளின் பாஷாலாம் மூட்டுக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம ஆனா தமிழ்நாட்டுக்கே பார்ட்டி தான். முன்னெல்லாம் ஒரு பொண்ணு வேணும்னா நாங்கள் காலேஜுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் போனோமுங்க. இப்பெல்லாம் ஒரு பொண்ணு வேணும்னா நீங்கள் கிளப்புக்கும் பப்புக்கும் தான் வரணுமுங்க. ஹவுஸ் பார்ட்டி கூட இப்போ இல்லவே இல்லப்பா, பக்கத்து வீட்டுக்கார ரொம்ப ரொம்ப தொல்லப்பா. என்னடா லைஃப் இது, என்ஜாய் பண்ற வயசு இது, வேர் இஸ் த பார்ட்டி, அவங்க வீட்ல பார்ட்டி, வேர் இஸ் த பார்ட்டி, நம்ம வீட்ல பார்ட்டி. அடுத்த ஒரு ஜாம்பவான் பாத்தீங்கன்னா நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் சார். அவர் வந்து அடுத்ததா வந்து இஸ் ஆல்சோ வெரி வெரி டேலண்டட் கம்போசர். அவருக்கு நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் அவர் மீட் பண்ண அனுபவம், அவருடைய பாடல்கள் பத்தி. ஹாரிஸ் சாருக்கு முதல்ல நான் வந்து எனக்கு வந்து அங்கே சவுண்ட் இன்ஜினியர் ரமேஷ்ன்னு இருக்கார், அவர் மூலமாக தான் எனக்கு ரெக்கார்டிங்கை கூப்பிட்டாங்க. அப்போது ஃபஸ்ட்டு நான் என்ட்ரி ஆனது வந்து எங்கேயும் காதல்னு ஜெயம் ரவி சார் நடித்தது. அவர் நடித்த அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, தீயில்லை புகையில்லை ஒரு காதல் நெய்கிறாய் மனதிலே, என்னை உன்னிடம் இழக்கிறேன் இருந்தும் இல்லையாய் இருக்கிறேன், முன்னும் பின்னும் சின்னம் வைப்பேன் சின்ன சின்னதாய். இதான் அவருக்கு நான் முதல்ல பாடினது. அப்போ பாடி முடித்தோடனே நல்லாயிருக்கு, நான் கண்டிப்பாக ஓகே ஆகிடும் அந்த பாட்டு அப்படின்னு ஹாரிஸ் சார் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் படம் வந்து பாட்டு ரிலீஸ் ஆகும்போது 3 பேராக பாடி வந்தோம். நானும் பாடியிருப்பேன், நரேஷ் ஐயர் பாடியிருப்பார், அப்புறம் ஆலாப் ராஜு 3 பேரும் பாடியிருப்போம். மஹதி ஃபீமேல், அவங்க அந்த டூயட் வெர்ஷன் அவங்க பாடியிருப்பாங்க. அதில் என்னென்னா என்னோடது வந்து பல்லவியில் என்னை உன்னிடம் இழக்கிறேன் அங்கே வரும். அப்புறம் சரணம் முடிஞ்சு வர ஃபுல் பல்லவி பாட என்னோடது வச்சுருப்பார். இதில் என்ன ஆச்சரியன்னா, என் வாய்ஸை கண்டுபிடிச்சி சில பேர் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா மேடையில் எல்லாருமே பார்க்குறது பழைய பாட்டை நிறைய பாடுறதுனால இவர் வாய்ஸ் இதில் கண்டுபிடிக்க முடியலையே அப்படிங்கிறது இல்லாமல் சொல்லும்போது நம்ம வாய்ஸ் தனியாக ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, 3 பேர் பாடி இருந்தாலும். அப்போது பரவாயில்ல, நமக்குன்னு ஒரு குரலும் தனித்தன்மை இருக்குது அப்படின்னு அவங்களாம் சொல்லும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் ஹாரிஸ் சாருக்கு என்ட்ரி. அதில் என் வாய்ஸை கேட்டு எனக்கே ஆச்சரியம்ப்பா, வாய்ஸ் வித்தியாசமாக இருக்க, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக என் டோன் கேட்குது அப்படிங்கிற சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அழகே அழகேன்னு ஒருக்கல் ஒரு கண்ணாடியில் கொடுத்தாரு. அது பெரிய ஹிட்டான ஒரு ஆமாம், உதயநிதி சார் ஹீரோவாக பண்ண படம். அது எனக்கு ஒரு ஃபுல் சாங்காகவும் ஒரு ரொமான்டிக் சாங்காகவும் மெலடி சாங்காகவும் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாம் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் சாங்ஸ் தான் பாடியிருப்பேன். உதாரணத்துக்கு கச்சேரி, பச்சை மஞ்ச கருப்பு தமிழன் தான், வேர் இஸ் த பார்ட்டி, அதுக்கப்புறம் பெத்தவங்க பார்த்து வச்ச எல்லாமே, நிலாவை நிலாவை புட்டு வச்ச நத்தியில் பொட்டு வச்ச உன்னோட ஒட்ட வச்ச ஒய்யால, எல்லாம் ஸ்பீடு சாங். கண்ணு 2 ரங்கராட்டினோம் சுத்தும் பூமி, அது நீ காதலுக்கும் பொண்ணு காதலுக்கல்லைன்னா எல்லாமே ஸ்பீடு சாங். இதில் இந்த மெலடி கிடைக்கும்போது எனக்கு அவ்வளோ, ஏன்னா எல்லாம் நம்ம சிங்கர்ஸ் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசைன்னா ஃபாஸ்ட்டு பாடலாம், ஆனால் மெலடியும் ஆசை தானே நம்ம எல்லாருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு மெலடி கூட இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் சாங்காக கிடைச்ச பாட்டு தான் அழகே அழகே. அது பாடினோன்னு அந்த பாட்டை கேட்டு அவர் வந்து சார் சொன்னார், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்கள் வாய்ஸு, இது ரொம்ப உங்களுக்கு பெரிய ஹிட் ஆகும்னு சொன்னார். அதே மாதிரி எனக்கு அதுவும் நல்ல ரீச்சு. ஒரே ஆச்சரியம் என்னென்னா, மக்களுக்கு நான் பாடும்போது இதை நீங்களா பாடினீங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் எல்லாம் ஃபாஸ்ட் நம்பர்ஸ் பாடிருக்கீங்க, மெலடி இப்படி ஒரு டோனும் உங்ககிட்ட இருக்கா, பாட முடியும்ன்றது எங்களுக்கு ஆச்சரியம். அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், அழகே அழகே பாடல். ஓகே. அழகே அழகே அழகின் அழகே நீயடி, உன் அருகே அருகே அழகாய் தொலைந்தேன் நானடி, 5 நிமிடம் தானடி, என் ஆசை நெஞ்சில் பற்றி கொண்டது தீயடி, நான் என்னவோ கனவுகள் கண்டேன், என்னை உன்னிடம் தந்திட வந்தேன், வந்த வேகத்தில் தயக்கம் கொண்டேன். இந்த மாதிரி ஒரு மெலடியாக வரும்.
பியூட்டிஃபுல் சாங். தேங்க்யூ. இமான் சாருக்கு நீங்க டெஃபினட்டா நல்ல ஒரு மெலடியும் இருக்கும், நல்ல ஒரு ஃபாஸ்ட் நம்பராகவும் இருக்கும். நம்ம நிறைய பாடல்கள் பாடிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த அழகழக சொன்னல, அதுக்கு முன்னாடி இமான் சாருக்கு நான் மைனா படத்தில் ஒரு பாட்டு கொடுத்தாரு. ஆனால் அது எனக்கு வரல. அது பெரிய எனக்கு வருத்தம். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஓடி ஓடி விளையாட கொடுத்தாரு சார். மைனா மைனால மைனா மைனா நெஞ்சுக்குள்ள வம்பு பண்ணுற, அது சோனு பாடினார். அதை நான் பாடியிருந்தேன். அப்போது அந்த டைமில் சன் நியூஸ்லலாம் கூட வந்து வீடியோ எடுத்து நான் சொன்னேன், அப்போ நான் ஃபஸ்ட்டு பாடுற மெலடி இது. அதுக்கு முன்னாடி சிவகாசியில் ஒரு பாட்டு பாடிப்பேன். அது அம்மா ஒரு எமோஷ்னலான சாங் தான். பட் ரொமான்டிக்கான ஒரு காதல் பாட்டுன்னு எனக்கு கிடைச்சதில்ல. அப்போ நான் சொன்னேன் இந்த பாட்டு தான் ஃபஸ்ட்டுன்னு. ஆனால் கடைசியில் அந்த பாட்டு என்ன ஆயிடுச்சு, ஷான் சார் பாடினார். அந்த பாட்டு எனக்கு கேன்சல் ஆனது. என்னை விட இமான் சார் ரொம்ப வருத்தப்பட்டார். ஐயோ, நான் உங்களுக்கு அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது, ஆனால் ப்ரொடியூசர் கொஞ்சம் பாம்பே சிங்கர்ஸாக கேட்டாங்க, அதனால் மிஸ் ஆகிடுச்சு. அதனாலே இந்த படத்தில் நீங்கள் பாடணுன்னு சன் பிக்சர்ஸோட மாசிலாமணி படத்தில் வந்து முதல்ல, ஆனால் அதில் கூட பார்த்தீங்கன்னா எட்டனா எட்டனா பொட்டு வச்சா, அதுதான் நான் பாடினது. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ப்ரொடியூசர் அதுவும் பாம்பே சிங்கர்ஸ் ஏதோ மாற்றினதுனால அவருக்கு அதுவும் ஒரு வருத்தம். அதுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்கன்னு சொன்னார் என்கிட்ட. அதாவது இந்த பாட்டை வேணால் முகேஷை வச்சு ட்ரை பண்ணுங்கன்னு, ஓடி ஓடி விளையாட. அது கூட நக்குல் சார் தான் முதல்ல பாடுறதா இருந்துதான். அவர் ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்ததுனால இந்த பாட்டை ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் முகேஷே வச்சு ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேர் அவங்களே சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் முகேஷ், நீங்கள் இந்த பாட்டை பாடுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி, நீங்கள் பாடுங்க அப்படின்னு. ஓடி ஓடி விளையாட அந்த பாட்டு எனக்கு பயங்கர ஹிட். படத்தில் பயங்கர ரீச். அந்த படத்துலேயே அந்த பாட்டு எனக்கு பெரிய ஹிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லா ஷோலையுமே அந்த ரேப்போட அந்த பாட்டு வரும்போது நிறைய ஷோவில் எனக்கு அந்த பாட்டு பாடி கச்சேரியில் எல்லாம் பயங்கர டான்ஸ்லாம் ஆடுவாங்க அந்த பாட்டுக்கு. பாடலாம். ஓகே. ஓடி ஓடி விளையாட ஓடி ஓடி விளையாட பாடி, நீ ஓடி போகலாகாது ஓடி போகலாகாது பாடி, ஏ உன்னோட நிக்கிறப்ப உள்மூச்சு தித்திக்குத, நீ தள்ளி போகிறப்ப ஏன் ஆவி பத்திக்குத, சூப்பரு ஆட்டம் சூப்பரு சூப்பரு ஜோடி சூப்பரு. ஓடி ஓடி விளையாடு ஓடி ஓடி விளையாட வாடா, நீ ஓடி போகலாகாது வாடா, ஹே தீ மேல நின்னவள பூ மேல தள்ளறிய, ஏனோ நீ இன்னுயிர கண்ணால கிளறிய, சூப்பரு ஆட்டம் சூப்பரு சூப்பரு ஜோடி சூப்பரு. ஓகே. அதுவும் இன்னொரு பாட்டும், அந்த கச்சேரியும் ரொம்ப ரொம்ப அழகான பாட்டு. ஆமா, அதுவும் ஃபியூ லைன்ஸ் நீங்க பாடணும். கண்டிப்பா. அந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து சரிகமப்பாண்டு இப்போ ஜீ தமிழ்ல பாக்குறீங்க இல்லையா, இது வந்து அப்போ எப்படி பண்ணாங்கன்னா 10 பிளேபேக் சிங்கர் 10 கண்டஸ்டன்ட். அந்த 10 சிங்கர்ஸுக்கும் 10 உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, நாங்க ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி. அந்த ஷூட்டிங் டைம்ல இமான் சார் இந்த மாதிரி ஒரு சாங் ஒன்று இருக்கு ஃபோக் ஸ்டைலு, கொஞ்சம் வர முடியுமா சார், இங்கே ஷூட்டிங்கில் இருக்கேன், நீங்கள் லஞ்ச் பிரேக் கேட்டு வந்தால் போதும் முகேஷ், அது ஈஸி, நீங்கள் உடனே பாடிடுவீங்க அப்படின்னாரு. சரி லஞ்ச் பிரேக்கில் கேட்டேன். அதே மாதிரி டூயட் சாங்னால என்னோட பார்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்ததுனால அதை பாட சொன்னார். அவர் வந்து ஒரு 40 மினிட்ஸில் அவர் அவருக்கு இமான் சார்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவருக்கு தேவையான அந்த ஃபீல் அது கிடச்சிச்சுன்னா அடுத்த டேக்கே போக மாட்டார். இதுவே போதும் எனக்கு, இது அடுத்தது போங்க அப்படிங்கிறவர். 10 டேக் எடுத்து எது பெஸ்ட்டு அப்படிலாம் கிடையாது. இமான் சார் வந்து பாடின முதல் டேக்கே நம்மளுக்கு பிடிச்சதுன்னா அடுத்த லைன் போயிடுவார். எனக்கு இதே நான் போதும், எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவார். அவருக்கு என்ன வேணும்னு ரொம்ப தெளிவா, ஆமா தெளிவாக இருப்பார். அவரே சூப்பராக பாடி காட்டுவார். அதனால் வந்து அது என்ன ஸ்டைல்லாம் சொல்லி கொடுத்துருவாரு, இது இப்படி தான் பாடணும் அப்படி சொல்லுவார். இப்போ கச்சேரி கச்சேரி களை கட்டுதடி கண்ணால் என்ன நீ பார்த்தா, உன்னோட விரல் பட்டு சின்ன யூத்தாக மாறுவா தாத்தா, ஏ கரும்பு உடம்பு ருசிக்கும் எறும்பு, ஐயோ பரபரப்பா மனசு தவிக்குதப்பா, ஐயோ பரபரப்பா மனசு தவிக்குதப்பா, உனக்கு மட்டும் உயிர் இரண்டா, உடம்ப கவுரிய கரண்டா, இது சரியா தப்பா மது போல மப்பா, ஐயோ பரபரப்பா மனசு தவிக்குதப்பா அப்படி. ஸோ அந்த இது சரியா தப்பா மது போல மப்பா, இந்த சங்கதி வந்து பாடினோன்னே நான் வேற தான் ஐடியா பண்ணேன், பட் நீங்கள் பண்ணதே நல்லா இருக்குன்னு. அது அந்த பெருந்தன்மை இருக்குது பாருங்கள், அது இமான் சார் கிரேட். அவர் வேற ஒன்று தான் ஐடியா பண்ணியிருக்காரு.
இது சரியா தப்பா மது போலாமப்பா நான் இதுவும் நல்லா தானே இருக்கு, இதுவே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த பெருந்தன்மையோட எனக்கு ஓகே பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இந்த ஃபன் சாங் ஒன்று இருக்கு, அந்த பச்சை ஆமாமா அந்த கண்ணனோட மியூசிக்ல வந்துட்டு தமிழ் படம்காக நீங்க ஆமாமா. பாடிருப்பீங்க. அதுவும் வந்து எதிர்பாராம அந்த படத்தோட சாங்ஸ்லாம் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு ஆமா, இல்லையா? அது எஸ்பெஷலி இந்த சாங் வந்துட்டு இதுவும் ஓமஹாசி, அது ரெண்டுமே சரியான ஹிட். சூப்பர் ஹிட். அது அந்த ஸ்பூஃப் மூவிங்கிறனால அது ஆமா. வந்து பயங்கரமா இருக்கும். அதோட அனுபவம் அந்த பாட்டு டியூன் போட்டதுலேருந்தே வந்து எனக்கு தொடக்கமே அது அந்த கதை எனக்கு தெரியும். என்னென்னா கண்ணன் சார், மியூசிக் டைரக்டர் கண்ணன் சார் வந்து இந்த படம் வந்து இந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க, எல்லா படங்களையும் வச்சு ஒரு மாதிரி எடுக்கிறாங்க, கிண்டலாக இருக்கும், அது பார்க்க சிரிப்பு ஃபுல்லாக. சிவா வந்து காமெடி பண்ணியிருப்பார், மிர்ச்சி சிவா தான் ஹீரோ. நீங்கள் வந்து இந்த பாட்டு கூட பார்த்தீங்கன்னா அவரே அவர் புகழ்ந்துக்கிற ஒரு பாட்டு மாதிரி தான் அப்படின்போது இந்த டியூனை ஃபஸ்ட்டு அவர் போட்டதுக்கு அப்புறமே என்ன தான் ரஃப் ட்ராக் வரைக்கும் பாட வச்சார். அப்போ பாடும்போது பச்சை மஞ்ச கருப்பு தமிழனா உலகத்தை ரட்சிக்க வந்த கடவுள் நான் தான், அட என்ன மிஞ்ச எவனும் இங்கில்ல, நம்ம தாய் குலத்துக்கு நான் தான் செல்ல பிள்ளை. இப்படி பாடும்போது என்ன சார் ஃபுல்லாக என்னவோ தற்பெருமையாக இருக்க இந்த பாட்டு. இல்லை இந்த பாட்டே அப்படி தான், படமே அப்படி தான் காமெடியாக இருக்கும், நீங்கள் சீன் பை சீன் ரசிப்பீங்க சிரிப்பீங்க அப்படின்ற. அமுதன் சார் தான் டைரக்ஷன். ஸோ படம் பார்த்தோன்னா அவ்வளோ சிரிப்பு. ரெண்டாவது நான் ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் சாங் சொன்னால் இதுதான் ஃபஸ்ட்டு. ஒரு ஹீரோ என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ஒரு பாட்டு வருதுன்னா அது எனக்கு கிடைச்ச முதல் பாட்டு இதுதான். அதுல எல்லா ஹீரோ என்ட்ரியும் ஒரு ஆமா. நீங்க எல்லாருக்கும் பாடின மாதிரி ஆயிடுச்சு. ஆமா. ரொம்ப பிடிச்சி என்ஜாய் பண்ணி பாடின பாடல் அப்படின்னா என்ன பாடல் சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து வேர் இஸ் த பார்ட்டி, அதுக்கப்புறம் பச்சை மஞ்ச கருப்பு தமிழ் இருந்தாலும் பயங்கர சிரிச்சு ரெக்கார்டிங்கில். ஏன்னா தயிரில் போட்டால் தயிர் வடை, போடலைன்னா மெதுவடை, ஓட்டை இருந்தால் அது ஓட்ட வடை, இவ்வளோ தத்துவலாம் தாங்காதுண்ணா நீ பில்டப் ஏற்று. தனியாளாக சிகரம் தொட்டேன், சரித்திரமாக உயர்ந்து புட்டேன், தலையும் நான் தானே, தளபதி நான் தான், அகில உலக சூப்பர் ஸ்டார் யாரு வேற யாரு, நான் தானே பாரு, என்னை வாழ்த்தி பாரு, வாழ்க்கை செழிக்கும், என்னை வணங்கி பாரு, மோட்சம் கிடைக்கும், என்னை வணங்கி பாரு, மோட்சம் கிடைக்கும், அகில உலக சூப்பர் ஸ்டார் யாரு, தலையும் நான் தானே, தளபதி நான் தான். ஃபுல்லாக தற்பெருமையான ஒரு பாட்டு இல்லையா? இதை பாட பாட லைன் பை லைன் சிரிப்பு தான் எனக்கு. அப்படி ஒரு ஜாலியாக நடந்த ஒரு பாட்டுனா இதுவும் வேர் இஸ் த பார்ட்டியும் மறக்க முடியாது. ராஜா சாரோட வந்து ஒர்க் பண்ற அனுபவம் அதுக்கப்புறம் கிடைச்சதா? பெண்ணாச்சு இசைஞானி இளையராஜா சார் கிட்ட பாடணுங்கிறது எல்லா சிங்கர்ஸ் நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு தான். எப்படி இசை புயல் கிட்ட பாடுற ஒரு கனவுனா இசை ஞானிகிட்டையும் பாடுறது ஒரு கனவு தான். அப்படி என்னன்னா ஒரு நாள் வந்து எனக்கு வந்து இந்த படம் தாரை தப்பட்டை படத்துக்கு வந்து திடீர்னு ஒரு அழைப்பு. அது எப்படி வந்ததுன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம். ஒரு நாள் வந்து சுபையா நான் ஃபோன் பண்ணுறாரு, முகேஷ் அர்ஜென்ட்டாக பிரசாத்துக்கு வரணும் வாங்க அப்படின்னு வந்து போனவொன்னே பார்த்தா பாலா சார் இருக்கார், டைரக்டர் பாலா சார். சிஎஸ் ஜெயராமன் சார் மாதிரிலாம் பாடுவீங்களான்னு கேட்டார். சார் நான் லைக் ஷோலெல்லாம் பாடியிருக்கேன், லைட் மியூசிக்கில். எந்த பாட்டு? விண்ணோடு முகிலோடும் காவியமாலாம் பாடியிருக்கேன். ஓ சூப்பர். இப்போ எனக்கு இந்த ஆரம்பமாவதும் பெண்ணுக்குள்ளே அந்த பாட்டு நீங்கள் பாடுவீங்களா? சார் கேட்டிருக்கேன், பாடினதில்லை. அப்படியா, சரிப்பா, நான் ஒரு சிடி தரேன், என் காரில் உட்காந்து நீங்கள் அந்த பாட்டை கேட்டு எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னா அவரோட பிளாக் கலர் பென்ஸ் கார், ஆடி கார், அதில் போய் உட்கார சொல்லிட்டு நீங்கள் இந்த பாட்டை கேட்டுட்டு எனக்கு பாடி காட்டுப்பா அப்படின்னாரு. நான் உள்ள ஃபுல்லாக பாட்டை கேட்டுட்டு அப்போ அவர்கிட்ட பாடி காமிச்சேன். ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே மனுஷன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே, அப்படி பாடி காமிச்சேன். சூப்பர்ப்பா, இப்படி தான் எனக்கு வாய்ஸ் வேணும், இது அப்படியே சார்கிட்ட பாடி காமிச்சிருங்க அப்படின்னு. சரிங்க சார் அப்படின்னு. அப்போ பிரசாத்துக்கு உள்ளே போனோம். சார் உள்ளே வந்தோடனே வாங்க வாங்க முகேஷ் அப்படின்னு சார் வந்தார். வந்தோடனே அண்ணா இதான் இவர் பாடுறார் முகேஷ்னு. சார் வந்து ரொம்ப பேச மாட்டார். ராஜா சார் வந்து பார்த்தீங்கன்னா சரி பாடு, 2-3 வார்த்தை தான் பேசுவார். சரி பாடி காமிச்சேன். ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே மனுஷன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே, இது பாடி காமிக்கிறேன். இதை பாடும்போது பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் காமெடி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. என்னடா முகத்தை வெறப்பா வச்சுக்கிற, கால் மட்டும் கிடுக்கிடுன்னு ஆடுதுன்னு ஒரு டைலாக் வர்றேன். அது மாதிரி என் கால் அன்றைக்கி கிடுக்கிடுன்னு ஆடுது. அவர் யாரோ பக்கத்துலேயும் நிற்கிறாரு. அப்போது இதை எனக்கு வந்து பாடும்போது அப்படி நடுக்கும். ஆனால் அவர் பார்த்துட்டு சரி ஓகே இவ்வளோதான் சரி அப்படின்னு வெளியே இருக்க சொன்னார். சரி பாலா சார் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னார்ப்பா, ஆனால் கொஞ்சம் இதுக்கு பதிலாக வேறு ஸ்டைலில் அவனுக்கு பாட்டு கொடுக்கலாம், அவன் வாய்ஸுக்கு வேறு பாட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்யா அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த பாட்டு கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காருப்பான்னு. சார் நீங்கள் பாட்டு இதில் கிடைக்கலனாலும் பரவாயில்ல சார், அவர் பக்கத்தில் நின்று பாடிட்டேன்ல அது எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்ற மாதிரி. அது என்ன சொல்கிறது, கடவுளை பக்கத்துலேருந்து பார்த்த ஒரு சந்தோஷம் மாதிரி தான் நம்ம எல்லாருக்கும் இருக்கும். அந்த மாதிரி அவரை பக்கத்தில் நின்று பார்த்து பாடினோன்னே அவர் இப்படி சொன்னோன்னே
அதுக்கப்புறம் அதே படத்தில் அந்தமானுக்கு போவாங்க இல்லையா, படத்தில் சசிகுமார் சார் எல்லாரும் அந்தமான் போவாங்க. அப்போது ஒரு பாட்டு நான் அந்தோணிதாசன் வேல்முருகன்லாம் பாடினோம். ஆனால் அது படத்தில் வராமல் போயிடுச்சு. ஆனால் அது சூப்பராக இருந்தது அந்த பாட்டு. ஆனால் அப்படி ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் டூரிங் டாக்கிஸ்ன்னு ஒரு படம் ஒன்று இருக்குது. டூரிங் டாக்கிஸ் போகலாம் படம் போரிங் இல்லாமல் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பாட்டு, அதில் பாடியிருப்பேன். அதில் என் வாய்ஸ் இருக்கும். நாதமுனி அப்படின்னு ஒரு படமும் பாட வச்சிருக்காரு. இன்னும் பொறுக்க வேணுமா அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் என்னை பாட வச்சார். பட் முதல் என்ட்ரி வந்து எனக்கு வந்து தாரை தப்பட்டை. ஆமாம். ஆனால் அதே படத்தில் வந்து இன்ட்ரோல் பிளாக் ஒன்று வரும். அது பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து அப்படியே அந்த ஆர்கே சுரேஷ் சார் பார்த்தீங்கன்னா ஒரு சாது கேரக்டராக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வில்லனாக மாறுவார். கஞ்சா அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அங்கே ஒரு ஹம்மிங் ஒன்று வரும். அதை என்னை பாட வச்சார். சார் அது போதும் அப்படிங்கிற சந்தோஷம் தான். மற்ற கம்போசர்ஸோட ஒர்க் பண்ண அனுபவங்கள் நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணேன். எனக்கு வந்து அது வகையில் பெரிய கடவுளோடைய கிஃப்ட் தான். வித்யாசாகர் சார்கிட்ட ரொம்ப நாள் பாடணும்னு ஆசை. அது வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு. எலி அப்படின்னு ஒரு படம் வந்து பாடினேன். வடிவேல் சார் ஹீரோவாக பண்ண படம். அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கள்ளக்கடத்தல் குரூப்புக்குள்ளே போயிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பையாக வந்து போலீஸ் இன்ஃபார்மராக இருப்பார் இல்லையா, அதில் வந்து ஒரு பாட்டு இருக்குது. அப்படி இந்த பாட்டை வந்து பாடி காட்டும்போது சார் வந்து சரணத்துலேருந்து தான் நான் வருவேன். அப்போ வந்து ரதிகள் என்று ஊரில் சொன்ன கதைகள் அன்று கேட்டேன், கதையில் அன்று நானும் கேட்ட ரதியை இன்று பார்த்தேன். அப்படி லிங்க் போயிட்டு சூப்பராக இருக்கும். மஞ்சரி கேரளாவில் பெரிய சிங்கர் அவங்களோட சேர்ந்து பாடுற ஒரு சான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர் அவங்க. அப்போது பல்லவி வந்து கொள்ளை அழகு அட கொட்டி கிடக்கு அடதன்னா அப்படி அரபிக் ஸ்டைலில் இருக்கும் அந்த சங்கதி. இந்த சரணத்தில் வந்து பாடும்போது முதல்ல வந்து ரதிகள் என்று ஊரில் சொன்ன கதைகள் அன்று கேட்டேன் இப்படி அஸ்கியில் பாட வச்சுருப்பார். அவர் வித்யாசாகர் சார் ரொம்ப என்ஜாய் பண்ணார். சூப்பராக இருக்கியா, இப்படியே எனக்கு பாடியா அப்படின்னாரு. ரெக்கார்டிங் டேக்கில் அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணார், ரொம்ப என்கரேஜ் பண்ணார். பாடி முடிச்சுட்டு ஷூட்டிங் போது வடிவேல் சார் கேட்டு, ஐயோ இது என்ன யார் பாடினது, இது முகேஷ் வாய்ஸா, இது இப்படி இருக்காது முகேஷ் வாய்ஸு, இல்லை அவரை தான் பாட வச்சுருக்காரு. அவர் தெனாலிராமன் ஒரு படத்தில் பாடியிருப்பார். அந்த மாதிரி பாடுவாங்க. அதுக்கு முன்னாடி நான் தெனாலிராமன் வந்து டி இமான் சார் மியூசிக்கில் பாடியிருப்பார். அது எப்படின்னா டிஎம்எஸ் சார் ஸ்டைலில் பாட சொன்னார். வடிவேல் சாரே அந்த ரெக்கார்டிங்கில் இருந்தார். அது வந்து 1 2 3 4 எண்ணுற நேரத்தில் அப்படி பாடியிருப்பேன். டிஎம்எஸ் சார் மைண்டில் வச்சு அது மாதிரி ஒரு ராஜா பாடுற மாதிரி இருக்கணுன்றதுக்காக அப்படி சும்மா அந்த அப்படியே எனக்கு டிஎம்எஸ் சார் வாய்ஸ் வர்றாது. அப்படி பாடி காமிச்சோன்னே அதே மாதிரி இதை பாடலையே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அப்போது வித்யாசாகர் சார் காலையில் பாடிட்டு வீட்டுக்கு போகிறோம், 3 மணிக்கு மறுபடியும் கூப்பிட்றாங்க, உடனே வர சொன்னாங்க அப்படின்னு. இல்லைப்பா நீ இதுக்கு முன்னாடி தெனாலிராமன் படத்தில் பாடியிருந்தேம்மா, அந்த மாதிரி பாட சொல்கிறாரு, எனக்கு அது பிடிக்கல, நீ பாடிட்டு போப்பா எனக்கு அப்படின்னு அவர் கோச்சிட்டு போயிட்டார். நான் இதை கேட்க விரும்பலப்பா அப்படின்னு. அப்போது டிஎம்எஸ் சார் ஸ்டைலில் ரதிகள் என்று ஊரில் சொன்ன கதைகள் அன்று கேட்டேன், கதையில் அன்று நானும் கேட்ட ரதியை இன்று பார்த்தேன் இப்படி தான் பாடியிருப்பேன். அது அந்த மாதிரி எம்ஜிஆர் சார் மாதிரிலாம் ஆக்ட் பண்ணியிருப்பார் அந்த பாட்டில். அதனால் ஆனால் வித்யாசாகர் சார் அவருக்கு திருப்தி இல்லை, இந்த மாதிரி வேணாம், அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது, பட் படத்துக்கு தேவைன்னு நினைக்கிறாங்க, விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் வடிவேல் சார் அதை தான் ஓகே பண்ணார். ஸோ அந்த அனுபவம் மறக்க முடியாது வித்யாசாகர் சார்கிட்ட. அந்த லவ் லெட்டர் சாங் வந்துட்டு ஒரு ஃபன்னான சாங். ஆமாம். ஸோ அந்த சாங் பற்றி அனுபவம் ப்ளஸ் அந்த பாடலும் ஃபியூ லைன்ஸ் பாடிங்க. ஆமாம். அது வந்து எப்படின்னா பொதுவாக இப்போ நம்ம வந்து ஒரு மூவிக்கு பாட பண்ணணும் வைங்களேன். இப்போ நீங்களும் நானும் எத்தனையோ படங்கள் பாடியிருக்கோம். ஆனால் பாடி முடிச்சதுக்கப்புறம் விஷுவலாக அப்புறம் தான் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. ஆனால் இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா கானா பாலா இருக்கார் இல்லையா, அவர் பாடி சந்தானம் படத்துலேயே நடிச்சிட்டார். சந்தானம் எனக்கு நல்ல நண்பர். அப்போது அவர் பண்ணுற அந்த படத்துக்கு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன், கண்ணால் அடுத்துன்னு ஆசையாக ஒரு கானா ஸ்டைல் பாட்டு நீ தான் பாடணும் அப்படின்னு சொன்னார். ஓகே சந்தானம் வரேன் அப்படின்னு. தமன் தான் மியூசிக் தமன் சார். அப்போ என்ன நடந்ததுன்னா இந்த பாட்டு பாடி நான் விஷுவலெல்லாம் பண்ணியாச்சு. பட் படத்தில் என்னென்னா விடிவி கணேஷ் சார் வந்து ஒரு கானா கற்றுக் கொடுக்குற பாடகர், அவருக்கு கானா பாலா சார் பாடுறாரு, சங்கீதம் டீச்சரு. அதனால் வந்து நீ வந்து எனக்கு பாடணும், ஏன்னா 2 பேருக்கும் ஒரே சிங்கர் பாடினா நல்லா இருக்காது அப்படின்றதுனால நீ எனக்கு பாடணும் அப்படின்னு. ஓகே. ஸோ நான் விஷுவல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பாட்டை பாடினேன்னா அது இந்த பாட்டு தான். பார்த்துட்டே தான் பாடினீங்க? விஷுவல் பார்த்து பாடினது. ஓ சூப்பர். அப்போ இன்னுமே ஃபீலாக. ஆமாம். அப்போது வந்து என்ன நடந்தது, அப்போ என்ன ஆச்சுன்னா சந்தானம் வந்து கிட்டத்தட்ட 10-15 டேக் பாடுறேன். இல்லை எனக்கு இன்னும் பெட்டராக வேணும் முகேஷ், எனக்கு வந்து பாலான பாடின மாதிரி வேணும். அப்போது நான் வந்து பாலான ஸ்டைல் வந்து கானா அவர் வந்து
அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு ஆமா, கானா பாட்டு. கண்டிப்பா. அவர் தமிழ் உச்சரிப்பெல்லாம் வித்தியாசமா ஆமா, பண்ணுவார். ஒரு மாதிரி இந்த கானா ஸ்டைல்ல இருக்கும் ஆமா, நான் வந்து லவ் லெட்டர் எழுத ஆசைப்பட்டேன், இன்னும் எழுதல, அதை உன்னிடம் கொடுக்க ஆசைப்பட்டேன், கொடுக்க முடியல. கானா கத்துக்க வந்தேன் நானு உங்க வீட்டுல, பெட்ரோல் இல்லாத காராட்டம் நின்ன ரோட்டில, லவ் லெட்டர் எழுத ஆசைப்பட்டேன், இன்னும் எழுதல, அதை உன்னிடம் கொடுக்க ஆசைப்பட்டேன், கொடுக்க முடியல. இப்படி பாடுறேன். அவர் ஒத்துக்கல. இல்ல இன்னும் பெட்டரா வேணும் எனக்கு. விடிவி கணேஷ் சார் சொல்றாரு, அவர் நல்லா பாடுறாரு, கரெக்டா இருக்கு, அவர் ஸ்டைல்ல அழகா பாடுறாரு, உனக்கு உனக்கு இன்னும் நல்லா இருக்கு சந்தானம், இப்போ விஷுவலா பார்த்தா நல்லா தானே இருக்குன்னு தமன் சார் சொல்றாரு. பாலா என்ன சொல்றாரு, இல்லைண்ணா இல்லை பிரதர், என் ஸ்டைல் வேற அவர் ஸ்டைல் வேற, இது கரெக்டா இருக்கு. அவர் ஒத்துக்கல. அப்புறம் என்ன ஆச்சு, ஏன்னா அடுத்த நாள் ஆடியோ லான்ச், அதுக்கு முதல் நாள் நடக்குது இந்த ரெக்கார்டிங். இவங்கெல்லாம் சொல்கிறாங்களேன்னு வந்து கொஞ்சம் சரி பரவாயில்ல அப்படின்னு அரை மனசாக ஒத்துக்கிறாரு. மறுநாள் ஆடியோ லான்ச்சு வந்து 10 மணிக்கு. 11 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சந்தானம், முகேஷ், உண்மையிலே நான் உன்னை நேற்று ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன், நான் உண்மையிலே இப்போ வந்து சந்தோஷமாக இருக்கேன். ஏன் எல்லாரும் கேட்குறாங்க, சந்தானம் நீ பாட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி என்ன சொல்கிற? இல்லை அந்த விஷுவலை பார்த்துட்டு உன் வாய்ஸ் மாதிரியே பாடியிருக்காரு ஒருத்தர், யாருன்ற மாதிரி இருக்கு, உன் வாய்ஸ் மாதிரி நான் நீ தான் பாடுறேன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. விஷுவல் ஞாபகம் இருக்கு, அவர் ஃபீல் பண்ணி பாடிட்டு இருப்பாரு. ஆமா, கரெக்டா இருக்கும். ஆனா அது அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. சாரி முகேஷ், நேற்று ரொம்ப உன்னை எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்ல இது பண்ணேன். ஓகே சந்தானம், உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு. நாங்கள் மச்சா மாமா அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்போது. இப்போ கொஞ்சம் அவர் பிஸி ஆகிட்டாரு, அதனால் நாங்கள் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு கான்டாக்ட். ஆனால் எப்போ பார்த்தாலும் இன்றைக்கி சந்தானம் ரொம்ப மறக்காமல் பேசுவார். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த பாட்டு படத்தில் அப்படி பாடினோன்னே அதுக்கப்புறம் எல்லா பாட்டுமே என்னை பாட வச்சிட்டார். அந்த சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா, அதுவும் பாடினேன். அப்புறம் அசிங்கப்பட வேணா அப்படின்னு ஒரு கானா 2 பேரும் பாடுற மாதிரி, பாலா அண்ணனும் நானும் பாடுற மாதிரி வரும் படத்தில். ஸோ இந்த மாதிரி நிறைய பாட்டுங்களை என்னை பாட வச்சார் அந்த படத்தில். ஸோ அது ஒரு ஜாலியாக, அதாவது சந்தானம் ஒரு திருப்தி இல்லாமல் போய் அதுக்கப்புறம் அந்த பாட்டு விஷுவலாக அவர் பாடினதான் நினச்சி அது எல்லாருக்குமே நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் பாடினீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் சந்தானம் தான் பாடினார்னு நினச்சோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் இந்த பாட்டும் சொன்னாங்க. மன்மத நம்புல வந்து முதல்ல நான் ட்ராக் தான் பாடினேன் தேவிஸ்ரீ பிரசாத் சாருக்கு. ஏன் இல்லாம புட்டு வச்ச நெத்தியில் பொட்டு வச்ச உன்னோட ஒட்ட வச்ச ஒய்யால. இப்போ தேவிஸ்ரீ பிரசாத் சாரோட ரெக்கார்டிங் எப்படின்னா, அவரே எல்லா எக்ஸ்பிரஷன்ஸோட பாடி வச்சிருப்பாரு ட்ராக்ல. நம்ம அதை தாண்டி ஒரு புதுசா கிரியேட் பண்றதுக்கு தோணவே தோணாது. ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் அவர். ஆமா, அவர் ஸ்டேஜ்ல பாத்துருப்பீங்களா நீங்க, ஒரு பர்சன்ட் கூட எனர்ஜி குறையாது. நம்ம கூட டல் ஆயிடும், டல்லாகி உட்கார்ந்துருவோம். அவர் காலையில டான்ஸ் சொல்ற டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு, கால பம்பரமா சுத்தம் அவருக்கு. அப்ப அவரு வந்து அந்த பாட்டை கொடுத்துட்ட, இந்த மாதிரி நான் பாடியிருக்கேன், நீங்க கொடுங்க உங்க வாய்ஸ்ல அனுப்புறேன், ஓகே ஆச்சுன்னா உங்க லக்கு தான் அப்படின்னாரு. அப்போ என்ன பாடம்னே தெரியாது. பாடி முடிச்சோன்னா கொஞ்ச நாள்ல ஒரு 2 நாள்ல ஃபோன் பண்ணார், முகேஷ் அந்த பாட்டு ஓகே ஆயிடுச்சு, கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன் வாங்க அப்படின்னாரு. அப்படி சார் இது என்ன படம் தெரியுமான்னு, தெரியாது சார், மன்மத நம்பு. அப்படியா சார், ஓகே. யார் படம் தெரியுமா? யார்? கமல் சார் படம். சார் கமல் சார் படமா அப்படின்னு பயங்கர ஹாப்பி. உலக நாயகன் கமல் சார் படத்தில் ஒரு பாட்டா அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இந்த பாட்டில் யார் ஆக்ட் பண்ணுறா தெரியுமா? யார்? சூர்யா சார். அப்படின்னு டபுள் ஹாப்பி. சூர்யா சார் என்னோட ஃபேவரட் ஆக்டரு, கமல் சார் பயங்கர ஹாப்பி. இதில் இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இந்த ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து நாங்கள் சிங்கப்பூர் வரைக்கும் கப்பல்லே ட்ராவல் பண்ணோம். படத்தோட கான்செப்ட் படமே அப்படி தானே. அது வந்து எல்லா டோட்டல் கமல் சார், த்ரிஷா மேடம், மாதவன் சார், அப்புறம் எங்களோட மியூசிக் பேண்டு தேவிஸ்ரீ பிரசாத் சாரோட பேண்டு, அப்படி ஒரு ஜாலியாக நாங்கள் போயிட்டு அந்த ரிலீஸில் கமல் சாரை பக்கத்துலேயே பார்த்ததெல்லாம் மறக்கவே முடியாத சந்தோஷம். ஆனால் இதெல்லாம் இப்போ ஆடியன்ஸ் பார்க்க நினைப்பாங்க, அந்த டைம்ல வந்து எவ்வளோ ஃபன்னா இருந்ததுல்ல இதெல்லாம். ஆமா, இது ஏன் ஓகே ஆச்சுன்னா, அப்போ சொன்னாங்களா ஷூட்டிங்ல, இதுக்கு சூர்யா சாருக்கு வாய்ஸ் ரொம்ப ஆப்டா இருக்குன்னு. அப்படிதான் லவ் லெட்டர் மாதிரி அந்த பாட்டம் எனக்கு ஓகே ஆச்சு. பெரிய லக்கு தான் அது, அவங்களோட சேர்ந்து டிராவல் வர பண்ணது. அண்ட் உங்க லைஃப்ல வந்து எல்லாரீஸ்வரி மேம் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிருக்காங்க. சத்தியம், ரொம்ப. அத பத்தி ப்ளீஸ் எங்களுக்காக சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ நான் வந்து மியூசிக் ஃபீல்டில் இருக்கேன்னா அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து என்னுடைய அப்பா. எங்கள் அப்பா முக்கிய காரணம், அவர் ஒரு இசைக்கலைஞர், பர்ங்கஸ் வாசிப்பார். அவருடைய நெருங்கிய நண்பர் என்னுடைய குருநாதர் இசையமைப்பாளர் ஏசி தினகரன். அவர் மூலமாக தான் நான் மியூசிக் ஃபீல்டுக்கே ஒரு சிங்கராக வந்தேன். அவர் வந்து எல்ஆர்ஐஸ்வரி அம்மாவுடைய பிரதான கீபோர்ட் பிளேயர். அவர் தான் எல்லா பாட்டும் வாசிப்பார். அப்படி நான் வந்து முதல்ல கீபோர்டு கற்றுக்க தான் அவர்கிட்ட எங்கள் அப்பா சேர்த்து விட்டார். அப்போது இந்த மாதிரி பாடுவாண்டா, நீ எதனா கச்சேரிக்கெலாம் கூப்பிட்டு போ அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னதுனால ஒரு நாள் வந்து மியூசிக் கிளாஸ் போகிறேன், இந்த மாதிரி ஒரு கச்சேரி இருக்குது வாடா அப்படின்னு பாட்டு புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்.
முதல் கச்சேரியே கலைமாமணி எல்ஆர் ஈஸ்வரியம்மா கச்சேரி. மறக்கவே முடியாது. அன்றைக்கி தான் என் லைஃப்பில் பெரிய ஸ்டேஜ் பார்க்குறேன். ஒரு ட்ரம் செட்டு, ஒரு கிட்டாரு, இந்த மாதிரி பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம், ட்ரம்பட்டு, ஃப்ளூட்டு, இப்படிலாம். ஏன்னா நான் ஐயப்ப பூஜையில் ஹார்மோனியம், தபலா இவ்வளோ தான் இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. பெர்க்யூஷன், டேம்ரைன் இப்படிலாம் வாசிப்பாங்க. இப்படி ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா, அதுவும் எல்ஆர் ஈஸ்வரியம்மா கச்சேரி, கனவுல கூட நினைக்க முடியாத ஒரு சந்தோஷம். அப்போ அவங்க முன்னாடி பழம் நீ அப்பா, கேபி சுந்தராம்பலம் ஔவையாராக நடிப்பாங்க இல்லையா, அந்த பாட்டை பாடினேன். பாடி முடிச்சோன்னா அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸோடு தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே பாட ஆரம்பித்தேன். அப்போது பழம் நீ அப்பா பாடினோன்னே சொன்னாங்க, இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுறது கஷ்டம் தம்பி, நீ ரொம்ப கஷ்டமான பாட்டை எடுத்திருக்க, வாழ்க்கையில் மறக்க முடியாது, நல்லா இருப்ப, இந்த மாதிரி பாட்டை நிறைய பாடு அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு கூட ஒரு ஆட்டோ டிரைவர் எனக்கு ஒரு 20 ரூபா அன்பளிப்பாக கொடுத்தாரு. அது இன்னும் என்னால் மறக்க முடியாது. பழம் நீ அப்பா பாடின, நல்லா பாடின தம்பி அப்படின்னு சொல்லி. ஸோ மிகப்பெரிய லெஜண்ட் எல்ஆர் ஈஸ்வரியம்மா கிட்ட ஆசீர்வாதத்தோட இந்த ஃபீல்டுக்கு வந்தது. அந்த பழம் நீ அப்பா எங்களுக்காக பாடுங்க. பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா. நீங்க ஒரு சாங் பாடணும்னு நினைச்சிருப்பீங்க, அந்த சாங் வந்துட்டு இவன் நம்ம வாய்ஸ் நல்லா இருந்திருக்குமே இவங்க பாடினதை விட அப்படின்னு நினைச்சதா ஒரு சாங் இருக்கா? அப்படி நான் நினைச்சதில்ல. அந்த மாதிரி பாட்டு எனக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டருக்கு தெரியாம இருக்காது, அது அவங்க கரெக்டா தான் செலக்ட் பண்ணி ஒருத்தர் பாட வைப்பாங்க. நீங்க பாடினா நல்லா இருந்திருக்குமே நினைச்ச பாடல் அது. அந்த மாதிரி நான் பாடியிருந்தா நல்லா இருக்குமே நினைச்சதை விட இந்த மாதிரி எனக்கும் ஒரு பாட்டு கிடைக்குமா வேணா நினைச்சிருக்கேன். அந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்கு. அதுல எனக்கு அந்த உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே, இந்த பாட்டெலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரியான மெலடி கிடைக்குமா அப்படின்னு எனக்கு இதுவே கிடைச்சிருச்சு. அழகே அழகே மாதிரியான மெலடி கிடைச்சிருக்கு. பட் உருகுதே மாதிரி இப்படியும் ஒரு ஸ்டைல் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. குறுக்கு சிறுத்தவளே நிறைய பாடல்கள் பாடினீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பாடல்கள் எங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பா கேட்டுட்டே இருக்கும். நிறைய கூடிய சீக்கிரம் சந்திப்போம். சீக்கிரம் கண்டிப்பா சந்திப்போம் வினயா. ரொம்ப சந்தோஷம். நிறைய தகவல் நீங்க கேட்டதுனால தான் எனக்கும் சொல்றதுக்கு ஈஸியா இருந்தது. உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நீங்களே ஒரு சூப்பரான சிங்கர், இருந்தாலும் அடுத்த சிங்கரை இவ்வளோ என்கரேஜ் பண்ணி பாராட்டுறது பெரிய மனசு. ரொம்ப நன்றி. நீங்களாம் எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இன்னும் வளர்ந்து வர நிறைய சிங்கர்ஸுக்கும் அதே மாதிரி தொடரட்டும். தேங்க்யூ. கீப் இன்ஸ்பைரிங் us. Thank you so much. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். சேராஸ் ரிபப்ளிக் லிமிடெட் சேல் அப் டு 50% ஆஃபர் 23rd to 30th January 2026. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கிராஸ் கட் ரோட், கோயம்புத்தூர்.